வகுப்பு 3 பாடம் கணிதம். துணைத்தலைப்பு கழித்தல் சவால் பண்ண சாகசம். வணக்கம் மாணவ செல்வங்களே, எங்கள் பண்ணைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இதற்கு முன்பு அறுவடை விழாவில் கூட்டலை கற்றுக்கொண்டோம். இன்று நமக்கு ஒரு புதிய சவால் உள்ளது. கழித்தல். கழித்தல் என்றால் எடுத்து விடுவது அல்லது எத்தனை மீதம் உள்ளது என்பதை கண்டறிவது. விவசாயி ராஜு மற்றும் விவசாயி சீதையை பாருங்கள். அவர்களிடம் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் கூடைகள் உள்ளன. அவர்கள் சிலவற்றை விற்ற பிறகு அல்லது பகிர்ந்த பிறகு எத்தனை மீதம் உள்ளன என்பதை கண்டறிய நீங்கள் அவர்களுக்கு உதவ முடியுமா? கழித்தல் சாகசத்திற்கு தயாராகுவோம். செங்குத்து கழித்தல் என்றால் நாம் எண்களை நிரல் வாரியாக கழிப்பதாகும். 1 தொடங்கி பின்னர் 10கள், தேவைப்பட்டால் 100கள். ஒரு நிரலில் உள்ள எண் போதுமான அளவு பெரியதாக இருக்கும்போது நாம் கடன் வாங்காமல் நேரடியாக கழிக்கிறோம். உதாரணம், விவசாயி ராஜுவிடம் 40 ஆப்பிள்கள் உள்ளன. அவர் 20 ஆப்பிள்களை விற்கிறார். மீதமுள்ளவை எத்தனை? படி 1. ஒன்றுகள் இடம் 0 கழித்தல் 0 சமன்பாடு 0. கடன் வாங்க வேண்டியதில்லை. படி 2. 10கள் இடம் 4 கழித்தல் 2 சமன்பாடு 2. பதில் 40 கழித்தல் 20 சமன்பாடு 20 ஆப்பிள்கள். விவசாயி ராஜுவிடம் கூடையில் 20 ஆப்பிள்கள் உள்ளன. மறுகுழுவாக்கம் இல்லாத செங்குத்து கழித்தலில் ஒவ்வொரு இட மதிப்பையும் படிப்படியாக கழிக்கவும். மறுகுழுவாக்குதலுடன் கழித்தலை கற்போம். விவசாயி சீதாவிடம் 42 கேரட்டுகளும் மோகனிடம் 27 கேரட்டுகளும் உள்ளன. மீதமுள்ளவை எத்தனை? படி 1. ஒன்றுக்கள் இடம். நம்மிடம் 2 ஒன்றுகள் உள்ளன. ஆனால் நாம் 7 ஒன்றுகளை கழிக்க வேண்டும். 2 7ஐ கழிக்க முடியாது. எனவே நாம் 10கள் இடத்திலிருந்து ஒரு 10ஐ கடன் வாங்குகிறோம். அந்த ஒரு 10 ஒன்றுகளாக மாறுகிறது. படி 2. கடன் வாங்கிய பிறகு ஒன்றுகளிடம் இப்போது நம்மிடம் 12 ஒன்றுகள் உள்ளன. 12 கழித்தல் 7 சமன்பாடு 5 ஒன்றுகள். படி 3. 10களிடம் கடன் வாங்கிய பிறகு நம்மிடம் 3 10கள் உள்ளன. 3 கழித்தல் 2 சமன்பாடு 1 பதில் 42 கழித்தல் 27 சமன்பாடு 15 கேரட் மீதமுள்ளது. ஒரு இடத்தில் உள்ள இலக்கம் நாம் கழிக்க வேண்டிய எண்ணை விட சிறியதாக இருக்கும் போதெல்லாம் நாம் அடுத்த உயர் இடத்திலிருந்து கடன் வாங்குகிறோம். இதுவே மறுகுழுவாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது. சில நேரங்களில் கழித்தல் அருகருகே செயல்படலாம். அதை கிடைமட்ட கழித்தல் என்று அழைக்கிறோம். கழிக்க 36 கழித்தல் 18 10கள் மற்றும் ஒன்றுகளாக உடைக்கவும். படி 1. ஒன்றுகள் இடம் 6 கழித்தல் 8. 6 8ஐ கழிக்க முடியாது. எனவே 10கள் இடத்திலிருந்து 10ஐ கடன் வாங்குகிறோம். 16 கழித்தல் 8 சமன்பாடு 8. படி 2. 10களிடம் கடன் வாங்கிய பிறகு நம்மிடம் 20 மீதமுள்ளது. 20 கழித்தல் 10 சமன்பாடு 10.
படி 3 பத்துக்கள் மற்றும் ஒன்றுகளை கூட்டுதல். 10 கூட்டல் 8 சமன்பாடு 18. எனவே 36 கழித்தல் 18 சமன்பாடு 18. கிடைமட்ட கழித்தல் எண்களை பத்துக்கள் மற்றும் ஒன்றுகளாக உடைத்து ஒவ்வொரு இடத்தையும் கழித்து பின்னர் முடிவுகளை ஒன்றிணைக்கிறது. ஒரு கணக்கை தீர்ப்போம். விவசாயி ராஜு 65 சோளம் அறுவடை செய்தார். அவர் 28 சோளம் விற்கிறார். விவசாயி ராஜுவிடம் எத்தனை சோளங்கள் மீதம் உள்ளன? படி 1 ஒன்றுகளிடம் நம்மிடம் 5 ஒன்றுகள் உள்ளன. ஆனால் 8 ஒன்றுகளை கழிக்க வேண்டும். 5லிருந்து 8ஐ கழிக்க முடியாது. எனவே நாம் பத்துக்கள் இடத்திலிருந்து ஒரு 10ஐ கடன் வாங்குகிறோம். அந்த 5 ஒன்றுகள் இப்போது 15 ஒன்றுகளாக மாறுகிறது. படி 2 கடன் வாங்கிய பிறகு இப்போது நம்மிடம் 15 ஒன்றுகள் உள்ளன. 15 கழித்தல் 8 சமன்பாடு 7. படி 3 பத்துக்களிடம் கடன் வாங்கிய பிறகு 6 கழித்தல் 1 சமன்பாடு 5 பத்துக்கள். இப்போது 2 பத்துக்களை கழிக்கவும். 5 கழித்தல் 2 சமன்பாடு 3. 65 கழித்தல் 28 சமன்பாடு 37 சோளம் விவசாயி ராஜுவிடம் மீதமுள்ளன. ஒன்றாக பயிற்சி செய்ய வேண்டிய நேரம் இது. 12 ஆப்பிள்கள் உள்ளன. சாம் 5 ஆப்பிள்களும் எடுத்துக்கொள்கிறான். மீதமுள்ளவை எத்தனை என்பதை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? 12 கழித்தல் 5 சமன்பாடு 7 ஆப்பிள்கள். மிக அருமை. எண்களை பத்துகள் மற்றும் ஒன்றுகளாக உடைப்பதன் மூலம் கழிக்க முயற்சிப்போம். விவசாயி ராஜுவிடம் 48 மாம்பழங்கள் உள்ளன. விவசாயி சீதா 23 மாம்பழங்களை எடுத்துக்கொள்கிறாள். ராஜுவிடம் எத்தனை மாம்பழங்கள் உள்ளன? படி 1 கழித்தல் 8 கழித்தல் 3 சமன்பாடு 5. படி 2 பத்துக்களை கழிக்கவும். 40 கழித்தல் 20 சமன்பாடு 20. படி 3 கூட்டுதல். 20 கூட்டல் 5 சமன்பாடு 25. எனவே 48 கழித்தல் 23 சமன்பாடு 25 மாம்பழங்கள் எஞ்சியுள்ளன. எண்களை பத்துக்கள் மற்றும் ஒன்றுகளாக உடைப்பது கழித்தலை எளிதாக்குகிறது. அருமையான பணி என் சாம்பியன்ஸ். என்று நாம் கற்றுக்கொண்டதை நினைவில் வைத்துக் கொள்வோம். கழித்தல் என்றால் எடுத்து விடுவது அல்லது எத்தனை மீதம் உள்ளன என்பதை கண்டறிவது என்று பொருள். செங்குத்தான கழித்தல் மறுகுழுவாக்குதலுடனோ அல்லது இல்லாமல் செய்யப்படலாம். கிடைமட்ட கழித்தல் என்பது பக்கவாட்டில் கழித்தல் ஆகும். இப்போது நீங்கள் பெரிய எண்களை நீங்களே கழிக்கலாம். அடுத்த பயணத்தில் சந்திப்போம். வணக்கம். செயல்பாடுகள். செயல்பாடு 1 வகுப்பறை கழித்தல் பந்தயம். பலகையில் ஒரு கழித்தல் கணக்கை எழுதுங்கள். 30 பென்சில்கள் கழித்தல் 12 பென்சில்கள் சமன்பாடு மீதமுள்ளவை எத்தனை? ஒரு குழுவிற்கு 30 பென்சில் கட் அவுட்டுகளை வழங்குங்கள். ஒரு குழந்தை 12 கட் அவுட்டுகளை அகற்றுகிறது. பதிலை கண்டுபிடிக்க வகுப்பு ஒன்றாக கணக்கிடுகிறது. செயல்பாடு 2 சிற்றுண்டி நேர கழித்தல். ஒவ்வொரு குழந்தைக்கும் 10 பிஸ்கெட்டுகள் அல்லது கவுண்டர்கள் கிடைக்கும். நீங்கள் உங்கள் நண்பருடன் 3 பிஸ்கெட்டுகளை பகிர்ந்து கொண்டால் உங்களிடம் இன்னும் எத்தனை பிஸ்கெட்டுகள் உள்ளன? அவர்கள் பிஸ்கெட்டுகளை கொடுத்து மீதமுள்ளவற்றை எண்ணுவதன் மூலம் கழிக்கிறார்கள்.
மாணவர் அறிவு மதிப்பீடு. சரியா அல்லது தவறா என்று கண்டுபிடிக்கவும். கேள்வி 1. கழித்தல் என்பது எத்தனை மீதம் உள்ளது என்பதை கண்டுபிடிப்பதாகும். கேள்வி 2. செங்குத்து கழித்தலில் நாம் எப்போதும் நூறுகளின் இடத்திலிருந்து தொடங்குகிறோம். கேள்வி 3. கடன் வாங்குவது மறுதொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 4. 36 கழித்தல் 18 சமன்பாடு 28. கேள்வி 5. கிடைமட்ட கழித்தல் என்பது எண்களை அருகருகே கூட்டுவதை குறிக்கிறது. சரியான பதிலை தேர்வு செய்யவும். கேள்வி 1. 42 கழித்தல் 27 என்றால் என்ன? அ 25, ஆ 15, இ 17. கேள்வி 2. 65 கழித்தல் 28 சமன்பாடு என்ன? அ 47, ஆ 37, இ 57. கேள்வி 3. எதில் மறுகுழுவாக்குதல் தேவை? அ 50 கழித்தல் 20, ஆ 32 கழித்தல் 15, இ 70 கழித்தல் 40. கேள்வி 4. மறுகுழுவாக்குதல் செய்யாமல் கழித்தல் என்பது அ 10கள் இடத்திலிருந்து கடன் வாங்குகிறோம், ஆ ஒவ்வொரு இடத்திலும் நேரடியாக கழிக்கிறோம், இ எண்களை அருகருகே கூட்டுகிறோம். கேள்வி 5. 48 மாம்பழங்கள் என்றால் கழித்தல் 23 மாம்பழங்கள் சமன்பாடு என்ன? அ 35, ஆ 25, இ 15. கோடிட்ட இடங்களை நிரப்பவும். கேள்வி 1. கழித்தல் என்பது டேஷ் அல்லது டேஷை குறிக்கிறது. கேள்வி 2. செங்குத்து கழித்தலில் நாம் டேஷ் இடத்திலிருந்து தொடங்குகிறோம். கேள்வி 3. கடன் வாங்குவது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 4. 40 கழித்தல் 20 சமன்பாடு டேஷ். கேள்வி 5. 12 கழித்தல் 5 சமன்பாடு டேஷ். பின்வருவனவற்றை பொறுத்து. ஏ பிரிவு. 1. 42 கழித்தல் 27. 2. கடன் வாங்குதல். 3. 65 கழித்தல் 28. 4. கிடைமட்ட கழித்தல். 5. 36 கழித்தல் 18. பி பிரிவு. அ 47, ஆ 15, இ மீண்டும் ஒருங்கிணைத்தல், இ 18, உ பக்கம் பக்கமாக. குறுகிய பதில் கேள்விகள். கேள்வி 1. கழித்தல் என்றால் என்ன? கேள்வி 2. மறுகுழுவாக்கத்தை பயன்படுத்தி 52 கழித்தல் 29 தீர்க்கவும். கேள்வி 3. பண்ணை வாழ்க்கையிலிருந்து உங்கள் சொந்த கழித்தல் சொல் கணக்கை உருவாக்கி அதை தீர்க்கவும்.